மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். பிரெஞ்சு புரட்சியின் தாக்கங்கள், மன்னராட்சியின் வீழ்ச்சி, இறை நம்பிக்கையை விட காரண காரியங்கள் அல்லது அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முதலிடம், இதுவரையும் இருந்த பாரம்பரியங்களுக்கான எதிர்ப்பு, இவைகள் எல்லாம் தலை தூக்கிய காலம் அது. இதன் விளைவாக துறவற மடங்களை சூறையாடுதல், திரு அவையின் சொத்துக்களை முடக்குதல், அதனுடைய அதிகாரங்களை கையில் எடுத்துக் கொள்ளுதல், இது போன்றவை தலைவிரித்தாடின. திரு அவையின் நம்பிக்கைக்குரிய ஆயர்களும் குருக்களும் கூட வாய்மூடி கிடந்த காலம் அது. ஆனால் தொன் போஸ்கோ எதற்கும் அஞ்சவில்லை. அவருடைய ஒவ்வொரு சொல்லாலும் எழுத்தாலும் திரு அவையின் உரிமைகளை உரக்க கூறினார். அவருடைய எழுத்துக்களை வாசித்த இறை மக்கள் அவரை நம்பினர். அவருடைய புனிதம் அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. திரு அவையை அவர்களும் அவரோடு சேர்ந்து தாங்கி பிடித்தனர். இதனால் பொறாமை கொண்ட திரு அவையின் எதிரிகள் அவரை மிரட்டினார்கள். திரு அவையை பற்றியோ திருத்தந்தையை பற்றியோ எதுவும் எழுதக்கூடாது என்று வற்புறுத்தினார்கள். 1848 ஆண்டிற்கும் 1854 ஆண்டிற்கும் இடையே அவர் ஒருமுறை துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பித்தார். நோயாளிகளை சந்திப்பதற்காக அழைக்கப்பட்ட அவர் பயங்கரமாக அவ்வீடுகளிலே தாக்கப்பட்டார். ஒருமுறை நஞ்சு கலந்த உணவை கொடுத்து அவரை கொல்ல முயற்சித்தார்கள். பலமுறை கிரிஜியோ என்று அழைக்கப்பட்ட நாய் ஒன்று அவரை பல்வேறு இடங்களில் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியது. இத்தனை கடினங்களுக்கும் நடுவில் அவர் திரு அவைக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம். ஒருமுறை ரோமை நகர் திரு அவையின் எதிரிகளால் கைப்பற்றப்பட்ட பொழுது திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் ரோமையில் தங்குவதா, அங்கிருந்து தப்பித்து சென்று விடுவதா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. பலரும் அவரை தப்பித்து செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். ஆனால் அவர் கூறினார், நான் தொன் போஸ்கோவிடம் அவருடைய கருத்தை கேட்பேன், அவர் என்ன கூறுகின்றாரோ அதன்படி நான் செய்வேன் என்று சொன்னார். அதே போல தொன் போஸ்கோவும் அவரிடம் கூறினார், தந்தையே, நீங்கள் ரோமையில் தங்குங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறினார். அதன்படியே அவரும் அதனை கடைபிடித்தார். அப்பொழுது புதிதாய் பிறந்திருந்த இத்தாலிய நாட்டிற்கும் திரு அவைக்கும் சமாதானம் செய்து வைக்கும் தூதுவராக அவர் திகழ்ந்தார். அது மட்டுமல்ல, ஆயர்களை நியமிப்பதில் அவர் திருத்தந்தைக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். சலேசியர்களுக்கு அவர் முக்கியமான அறிவுரை ஒன்றை வழங்கினார். அதாவது, திரு அவைக்கும் திருத்தந்தையின் அதிகாரத்திற்கும் எவ்வித ஆபத்து ஏற்பட்டாலும் நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும், அதனை தடுக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். எனவே அன்புள்ளவர்களே, எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் நமது திரு அவையை உயிருக்குயிராய் நேசிக்க வேண்டும். இதுவே தொன் போஸ்கோவோடு பயணம் செய்யும் நமக்கு ஒரு முக்கியமான கடமை என்பதை கூறிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.